அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அவுட்டிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். அவுட்டிங்னாலே ஜாலி தான். அது ஃப்ரெண்ட்ஸோடனா சொல்லவா வேணும். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அன்னைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சரி லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பிள்ளைக்கு வந்து சின்ன பிளேட் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா நீட்டாக வந்து சர்வ் பண்ணாங்க. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பாடு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வந்து மீட் பண்ணுறோம் ஒன்றா. ஸோ அதனால் நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ விளாண்டுட்டு சரி இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். சரி அப்புறம் நாங்கள் வந்து வச்சு முடிச்சோன்னே சரி பிள்ளைங்க வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் அதே மாதிரி சிம்பிள்லாம் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பாடு வந்துருந்துச்சு. மாஷாலாம் வந்து குவான்டிட்டியுமே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன்னா வந்து வெல் குக்டு, நல்லாவே வந்து குக்காக இருந்துச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. பிரெட் அல்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாமே. ஸோ இதோட ஃப்ரெண்டோட பிளேட்டு, அதான் நான் உன் பிளேட்டை தான் வந்து எடுப்பேன், ஏன்னா உன் பிளேட் தான் வந்து ஃபில்லிங்காக இருக்குது, அவள் எந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவள் பிளேட்டில் தான் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சரி வேறு எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்து போட்டிருந்தோம். கேப் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கேப்பில் ஏறிட்டு அங்கே தான் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கேப்சர் பண்ண முடியல, பிள்ளைங்கள்லாம் இருந்துட்டனால எடுக்க முடியல. ஸோ ரீச் ஆயாச்சு. போயிட்டு 3rd ஃப்ளோரில் போயிட்டோம். சரி பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நேரம் விளாட விடலான்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டி போயிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். பர்கர் கிங்கில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்காங்க. ஆப்பில் வந்து புக் பண்ணால் நம்ம வந்து 2 ஐஸ்கிரீம் வந்து 39 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 பர்கர் வந்து சிக்கன் பர்கர், கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விஆர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி சூப்பரான ஒரு vlogல பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்